ஆமென். வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் மீண்டுமாக வாழ்த்தி வரவேற்கிறேன். நாங்கள் யாவரும் சந்தோஷத்தோடு கர்த்தருடைய பாதத்தில் நன்றி நன்றி என்ற பாடலை பாடுவோம். நன்றி 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 நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். நன்றி 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 நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், மதியத்திலும் துதிப்பேன், இரவினிலும் துதிப்பேன். காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், மதியத்திலும் துதிப்பேன், இரவினிலும் துதிப்பேன். நன்றி 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 நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். நன்றி 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 நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். உண்ணும் போது துதிப்பேன், உறங்கும் போது துதிப்பேன், அமரும் போது துதிப்பேன், நடக்கும் போது துதிப்பேன். உண்ணும் போது துதிப்பேன், உறங்கும் போது துதிப்பேன், அமரும் போது துதிப்பேன், நடக்கும் போது துதிப்பேன். நன்றி 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 நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். நன்றி 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 நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். வாழ்த்தும் போது துதிப்பேன், தாழ்த்தும் போது துதிப்பேன், நெருக்கத்திலே துதிப்பேன், பிறர் வெறுக்கும் போது துதிப்பேன். வாழ்த்தும் போது துதிப்பேன், தாழ்த்தும் போது துதிப்பேன், நெருக்கத்திலே துதிப்பேன், பிறர் வெறுக்கும் போது துதிப்பேன். நன்றி 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 நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். நன்றி 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 நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். சகாயரே, தயாளரே, சிநேகிதரே, என் சிருஷ்டிகரே. சகாயரே, தயாளரே, சிநேகிதரே, என் சிருஷ்டிகரே. நன்றி 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 நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். நன்றி 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 நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். சத்தியமே, என் நித்தியமே, என் ஜீவனே, நல்லாயனே. சத்தியமே, என் நித்தியமே, என் ஜீவனே, நல்லாயனே. நன்றி 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 நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். நன்றி 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 நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். நன்றி 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 நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். நன்றி 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 நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். அப்பா ஒரு மனதோடு பார்த்து நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. அப்பா எங்களை சிருஷ்டித்த தேவனே, இதோ எங்களுள்ளான இருதயத்தை நாங்கள் இதோ திறந்து சுவாமி நாங்கள் நன்றி மனதோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அப்பா இந்த காலை பொழுதிலும் சுவாமி ஆண்டவரை எல்லா வேலைகளும் ஆண்டவரே உம்மை துதிக்கும் பிள்ளைகளாக உம்முடைய மகனாக உம்முடைய மகளாக என்னை அழைத்த கிருபைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இதோ உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் ஆண்டவரே இது எங்களை கூட தந்து கிருபைக்காக உம்முடைய பார்த்து நன்றி செலுத்துகிறோம் சுவாமி.
இந்த காலை பொழுதிலும் ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. என் நாவினால் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. எங்கள் கரங்களை உயர்த்தி நாங்கள் துதிப்போம் சுவாமி. எங்கள் நாள் இருதயங்கள் நாங்கள் திறந்து துதிக்க போகிறோம் சுவாமி. என் துதியையும் எங்களுடைய கனத்தையும் எங்களுடைய மகிமையும் சுவாமி நீங்க ஏறடிச்சு கொள்ளுங்க ஐயா. இதோ ராஜனே உங்களுடைய பாதத்தில் நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நீங்க துதிக்கும் எல்லா கனத்துக்கும் நீங்க பாத்திரராக இருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவர் நாங்கள் வெறுமனையாக துதிக்காதபடி ஆண்டவர் ஒவ்வொரு பாடல்கள் மூலமாக உம்மை துதிக்க, ஒவ்வொரு வார்த்தைகள் மூலமாக உம்மை துதிக்க சுவாமி எங்களை பயன்படுத்திடுங்க ராஜனே. நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சுவாமி. துதிக்கிறோம் சுவாமி. இயேசுவே நன்றி.
நல்லது. உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எம்முடைய இணையதளத்திற்குள்ளாக நடைபெறுகிற ஆராதனைகள் தமிழ் ஆராதனை காலை 7 மணிக்கும், சிங்கள ஆராதனை காலை 8:30க்கும், ஆங்கில ஆராதனை 10 மணிக்கும் நடைபெறுகிறது. அதே போலவே நேரிலே சபைக்கு வந்து தேவனை தொழுது கொள்ள விரும்புவீர்களானால் கிருளப்பனையில் இருக்கிற கல்வாரி சபையிலே நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கலந்து கொள்ள முடியும். அங்கு நடைபெறுகிற ஆராதனைகள் தமிழ் ஆராதனை காலை 7 மணிக்கும், சிங்கள ஆராதனை காலை 10:30க்கும், ஆங்கில ஆராதனை காலை 10 மணிக்கும் நடைபெறுகிறது. அதே போல் இணையதளத்தினூடாக உங்களால் எங்களோடு கலந்து கொள்ள முடியாவிட்டால் வாட்ஸ்அப் ஊடாக ஆடியோக்களை கேட்டு நீங்கள் தேவனை துதிக்க முடியும். ஆகவே திரையிலே காணப்படுகிற இந்த எண்ணிற்கு உங்களது பெயரையும் உங்களது தொலைபேசி இலக்கத்தையும் நீங்கள் அனுப்புவீர்களானால் எங்களால் முடியும். ஆராதனை ஆடியோக்களை உங்களுக்கு அனுப்பி வைக்க நீங்கள் அதில் கேட்டு தேவனை ஆராதிக்க முடியும். அதே போலவே உங்களுக்கு ஜெப தேவைகள் எதுவும் தேவையாயின், ஆலோசனைகள் தேவையாயின் இந்த வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களால் அழைக்க முடியும். எம்முடைய ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனைகள் அளிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதே போலவே இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக நாங்கள் ஆயத்தமாக இருப்போம். This morning we are looking at 1 Peter chapter 2. If you could turn in your Bibles, please. இன்றைய காலை வேளையிலே நாங்கள் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்க போகிறோம். உங்களுடைய வேதாகமங்களை அதற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். And let's rise to our feet as Lena reads this passage, 1 Peter chapter 2, and we are going to look at verse 11 to 16. நாங்கள் அனைவரும் எழுந்திருந்து 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் தொடக்கம் 17ஆம் வசனம் வரை வாசிக்கப் போகிறோம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்று நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். ஆமென். You may be seated. நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். And Peter was writing this epistle to people just like us. தேவன் மன்னிக்கவும், பேதுரு இந்த பகுதியை எங்களை போன்ற மனிதர்களுக்கு அவர் எழுதுகிறார். In that time he was addressing it to Jews who were scattered all over and were living among people of other faiths. வேறு நம்பிக்கைகள் உள்ளவர்களின் மத்தியிலே சிதறடித்து வாழப்படுகிற யூதர்களுக்கு பேதுரு இந்த பகுதியை எழுதுகிறார். And we are also scattered among every environment in which we are, and we are living amongst people who have other beliefs and other faiths. நாங்களும் அவ்வாறாகவே இருக்கிறோம். நாங்களும் பல்வேறு சூழலிலே வேறுபட்ட நம்பிக்கை உடையவர்களின் மத்தியிலே நாங்கள் சிதறுண்டு நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். And to those kinds of people and to us this morning, Peter said these words, "Beloved, I beg you as sojourners and pilgrims." He used these words, sojourners and pilgrims. இவ்வாறாக சிதறடித்து வாழப்படுகிற எங்களுக்கும் உங்களை போன்ற மற்றவர்களுக்குமே பேதுரு குறிப்பாக இதை கூறுகிறார். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் என்று அந்நியர்களும் பரதேசிகளும் என குறிப்பிடுகிறார். He used this word to remind the Christians who they were in that environment. இந்த வார்த்தை அவர் பாவிப்பதற்கான காரணம் அந்த சூழலிலே அவர்கள் யாராக இருக்கிறார்கள், அதாவது கிறிஸ்தவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு நினைவூட்டுக. These words, sojourners and pilgrims, give us two ideas. இந்த அந்நியர்களும் பரதேசிகளும் என்கிற 2 பதங்களும் 2 விதமான எண்ணக்கருக்களை எங்களுக்கு தருகிறது. One is that you're just passing through, you're not that world or that place is not your real home, it's not your permanent home.
முதலாவது அர்த்தமானது நீங்கள் வாழுகிற சூழல் உங்களுக்கான நிரந்தரமான சூழல் அல்ல, நீங்கள் சாதாரணமாக அந்த இடத்தை கடந்து செல்லும் ஒருவர் என்கிற பதம். And it also gives us the idea that you won't be like everybody else. You will be a little different because you are not meant to fit into that place or with those people. இரண்டாவது அர்த்தமானது நீங்கள் வாழுகிற சூழலிலே இருக்கிற மற்றவர்களைப் போல நீங்கள் அல்ல, நீங்கள் சற்று வித்தியாசமானவர்கள், ஏனெனில் அந்த இடத்திற்கு நீங்கள் பொருந்தாத ஒரு நபராக இருப்பீர்கள் என்பது இரண்டாவது அர்த்தம். So even though we are living in this world and you are living in the little environment that God has placed you in, you have to remember that you are a pilgrim. நீங்கள் அந்த வேறுபட்ட ஒரு சூழலிலே நீங்கள் இருக்கிற வேளையிலே நீங்கள் உங்களை நீங்களே நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும், நீங்கள் பரதேசிகளாய் இருக்கிறீர்கள் என்பதாக. Because you are a pilgrim, you are just passing through, and this world is not your ultimate home. This is a temporary place of existence for each and every one of us who know the Lord Jesus Christ. பரதேசிகள் என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால், இந்த உலகம் என்பது உங்களுக்கு நிரந்தரமாக நீங்கள் வாழும் ஒரு சூழல் அல்ல, நீங்கள் சாதாரணமாக நீங்கள் அதை கடந்து செல்லும் ஒருவர் என்பதாகும். Secondly, we will always be a little different from the people who are around us. இரண்டாவது, உங்களை சுற்றி இருக்கும் நபர்களை பார்க்கிலும் நீங்கள் சற்று அந்நியமானவர்களாகவும் வேறுபட்டவர்களாகவும் இருப்பீர்கள் என்பது. Now why is Peter using these words and why am I sharing this with you this morning? Because unless we understand that we are sojourners and pilgrims, we will not know how to live in this place that God has placed us in. பேதுரு இவ்வாறான இரண்டு வார்த்தைகளை பாவிப்பதன் காரணமும், நான் இந்த வேளையிலே இந்த வார்த்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்கான காரணமும் என்னவென்றால், இந்த பதங்களை பேதுரு ஏன் எங்களை பார்த்து குறிப்பிடுகிறார், எங்களுக்கு ஏன் குறிப்பிடுகிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வது இல்லை. If we think that this world is our permanent home and this is the place where we are going to be forever and ever, then we will work in a different way. We will be obsessed about how much we can earn, how much we can build up, because in our minds we are thinking this is where I am going to be forever and ever. Every resource I have, I must put it into this life, into this place. இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் நாங்கள் வாழுகிற இந்த உலகம்தான் எங்களுக்கு நிரந்தரமான உலகம் என்று நாங்கள் நினைத்து கொள்ளும் பொழுது, இந்த உலகத்திலே நாங்கள் அதீத ஆசை கொண்டவர்களாகவும் எண்ணத்தை பெற்றுக்கொள்ளலாம், எண்ணத்தை உழைக்கலாம் என்பதை மட்டுமே நாங்கள் சிந்தித்து அதிலே மட்டுமே நாங்கள் முக்கியத்துவத்தை செலுத்தி கொண்டிருப்போம். Also, if we don't see ourselves as pilgrims, we will always try to be like everybody else and fit in perfectly wherever we are. இந்த உலகத்திலே நாங்கள் எங்களை ஒரு பரதேசியாக எண்ணாவிட்டால், நாங்கள் அவ்வாறாக எங்களை எண்ணாவிட்டால், எங்களை சுற்றி இருக்கிறவர்களோடு நாங்கள் பொருந்துவதற்கும் அவர்களைப் போலவே எங்களை மாற்றிக்கொள்வதற்கும் நாங்கள் முயற்சிப்போம். But God is saying something very different to us this morning. ஆனால் தேவன் எங்களுக்கு கூற முற்படுவது சற்று வித்தியாசமான ஒன்று. God is saying you are a pilgrim and this world is not your home. ஆனால் தேவன் எங்களுக்கு கூறுவது என்னவென்றால், நீங்கள் ஒரு பரதேசிகளாக இருக்கிறீர்கள், இந்த உலகம் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு இடம் அல்ல என்பது. God is saying this morning, everything you build up in this life, you can't take it with you to your next ultimate home. தேவன் கூறுகிறார், நீங்கள் இந்த உலகத்திலே நீங்கள் உங்களுக்காக நீங்கள் சம்பாதித்துக் கொள்கிற எதையும் உங்களுடைய நிரந்தரமான உலகிற்கு நீங்கள் கொண்டு போவது இல்லை என்று. So when you are working so hard, when you are focusing so hard, when you are sacrificing everything, even your walk with the Lord, when you are sacrificing all those things to build up something in this life, remember that you can't take it with you. நீங்கள் உங்கள் சுயத்தை கொடுத்து நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து உங்களுடைய வேர்வையை சிந்தி நீங்கள் சம்பாதிக்கிற எதையுமே நீங்கள் உங்கள் நிரந்தரமான உலகிற்கு நீங்கள் கொண்டு போவது இல்லை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். A very famous thing in our society, in our culture, is to have fights about land and houses, right? எங்களுடைய கலாச்சாரத்திலே மிக முக்கியமான ஒரு பழக்கம் இருக்கிறது, நிலத்துக்காக காணிக்காக போராடுவது. In every culture you have different things that people are obsessed with. In our culture we very often have fights about land and houses. ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் அவர்கள் பற்று வைத்திருக்கிற காரியம் ஒன்று இருக்கிறது. எங்களுடைய கலாச்சாரத்துக்கு மிகவும் குறிப்பானது இந்த காணி, வீடு, நிலம் என்பதற்காக மிகவும் கஷ்டப்பட்டு போராடுவது. Some people are willing to sacrifice everything in life and work 24 hours 7 days a week just because they want to have a house of their own or a piece of land. நிறைய பேர் இருக்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து 24 மணித்தியாலமும் 7 நாளும் விடாமல் உழைத்து தங்களுக்கென்று ஒரு சொந்த நிலத்தை, சொந்த வீட்டை வாங்குவார்கள். In some families, when a parent dies, even before you can bury the parent, children are fighting about who gets the house, who gets the chairs, who gets the land.
things like that. சில குடும்பங்களிலே ஒரு தாயோ தகப்பனோ இறந்து விட்டால் அவர்களை புதைப்பதற்கு முன்பதாகவே அந்த வீடு யாருக்கு, அங்கிருக்கிற தளபாடங்கள் யாருக்கு, சொத்து யாருக்கு என்பதை பேச தொடங்கி விடுவார்கள். Why are we like this? Because we have got messed up or confused in our mind, and we think that when we die we are taking all these things and going with us. நாங்கள் ஏன் இவ்வாறு இருக்கிறோம்? ஏனெனில் நாங்கள் நினைக்கிறோம் இந்த சம்பாதித்து நாங்கள் இந்த உலகத்திலே சம்பாதிக்கிற எல்லாவற்றையும் நாங்கள் நிரந்தரமாக நாங்கள் கொண்டு போகிறோம் என்கிற எண்ணத்திலே நாங்கள் குழம்பி இருக்கிறோம். Now there's nothing wrong with working hard and building up a place for you to live. There's nothing wrong with that. ஆனால் நீங்கள் இவ்வாறாக சம்பாதித்து கஷ்டப்பட்டு உழைத்து உங்களுக்கு சொந்தமாக வாங்கிக் கொள்வதில் நான் ஒரு பிழையும் கூறவில்லை. But in all of this, let's remember that we are pilgrims. We are passing through, and this world is not our home. It's not our permanent home. ஆனால் இவ்வளத்தையும் நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் பரதேசிகளாக இருக்கிறோம். இந்த உலகம் எங்களுக்கு நிரந்தரமான ஒரு நிலம் அல்ல. நாங்கள் நிரந்தரமான உலகத்திற்கு செல்லும் பொழுது இதை ஒன்றையும் நாங்கள் கொண்டு போவதில்லை. So even if you don't have a home or a land to call your own in this life, remember one day you will have a mansion in heaven if your priorities are right with God. Amen. இதில் யாராவது எனக்கு ஒரு சொந்த இடம் இல்லையே, சொந்த வீடு இல்லையே என்று யாராவது கவலைப்படுவீர்களானால் ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், தேவன் உங்களுக்காக ஒரு நிரந்தரமான மாளிகையையே உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். Another thing about being a pilgrim is that you're a little different from the people around you. You should look a little different. You should act a little different. பரதேசிகளாக இருப்பதென்பதற்கான இன்னொரு அர்த்தம் என்னவென்றால், உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களை பார்க்கிலும் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய தோற்றத்தின் வாயிலும் உங்களுடைய நடத்தையிலும் நீங்கள் சற்று வித்தியாசமாக இருப்பீர்கள். You know how it is when there is a foreigner amongst us. We know that person is also a human being, that there is something different about them. They don't quite fit in. ஒரு அந்நிய நாட்டிலிருந்து வந்த ஒருவர் எங்கள் மத்தியில் இருந்தால் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், அவர் மனிதன் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் அவருடைய பழக்க வழக்கங்களோ அவருடைய நடத்தையோ எங்களோடு பொருந்தாது என்பது எங்களுக்கு தெளிவாக தெரியும். So we are meant to be something like that in our world. நாங்களும் அவ்வாறாகவே இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். But unfortunately today everybody wants to fit in and be accepted and be just like everybody else. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக என்ன நடக்கிறது என்றால், நாங்கள் எங்களை சுற்றி இருக்கிறவர்களை மாதிரியே வாழவும் அவர்களை மாதிரியே இருக்கவும் எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள துணிகிறோம். But God is saying to us, you have to be different from this world because you are a pilgrim. ஆனால் தேவன் என்ன சொல்கிறார், நீர் பரதேசியாக இருக்கிறாய், இந்த உலகத்தில் உள்ளவர்களை உலகத்திற்கு ஒத்த வேஷம் நீ தரிக்க முடியாது, நீ வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்கிறார். I can remember when I was very young, my parents had a lot of rules for us. You can't go here, you can't go there, you can't wear this, you can't do this, you can't listen to worldly music, lots of rules. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது எனது தாயும் தகப்பனும் எனக்கு பல்வேறு விதமான சட்டத்திட்டங்களை விதித்தார்கள். நீ அங்கே செல்ல முடியாது, இங்கே செல்ல முடியாது, இதை உடுத்தேலாது, அதை உடுத்தேலாது, உலக இசையை நீ கேட்க முடியாது என்பதாக பல சட்டத்திட்டங்களை விதித்தார்கள். Those rules were meant to help us live a holy life before God. அவ்வாறான சட்டத்திட்டங்கள் தேவனுக்கு முன்பாக ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு எனக்கு உதவி புரிந்தது. But actually those rules made us look a bit weird with our friends and our schoolmates. ஆனால் அவ்வாறான சட்டத்திட்டங்களை நான் பின்பற்றும் பொழுது என்னுடைய நண்பர்கள் என்னை சுற்றி இருக்கிறவர்களை விட நான் கொஞ்சம் வேறுபட்டவள் என்பதாக என்னை காண்பித்தது. So we fought against all those rules because we didn't understand why we had to live like that. ஆகவே நாங்கள் இந்த சட்டத்திட்டங்களை நிராகரித்தோம், ஏனென்றால் எங்களுக்கு புரியவில்லை அது அவ்வாறாக வாழ்வதன் விளைவு என்ன என்பதாக. And we just wanted to be like everybody else. எங்களுக்கு எங்களை சுற்றி இருக்கிறவர்களை போலவே இருக்க வேண்டும் என்று தோன்றினது. But God is calling us to a life like that. ஆனால் தேவன் எங்களை அழைப்பது அவ்வாறான வேறுபட்ட ஒரு வாழ்க்கைக்காகத்தான். If you live your life in a way that honors God, it is going to make you a little weird and not always fitting in with the people around you. தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் முன்னிலைப்படுத்தி வாழும் பொழுது அவ்வாறாக வேறுபட்டதாகவும் அந்நியமாகவும் தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். Sometimes the things that you do in your family and the way that you bring up your children may be different to the people around you. It has to be like that. சில வேளை உங்களுடைய குடும்பத்தின் நடத்தைகள், நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கிற விதங்கள் உலகத்தில் உள்ள மற்றவர்களை பார்க்கலாம் வித்தியாசமாக இருக்கும். அவ்வாறு தான் இருக்க வேண்டும். So what I'm encouraging us this morning, even as parents, don't be afraid to do that because God calls you to do that.
நான் இங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் அவ்வாறு தேவனுக்குள்ளாக உங்களோட பிள்ளையை வேறுபட்ட விதமாக நீங்கள் வளர்ப்பதற்கு பயப்பட வேண்டாம், அதற்கு தயங்க வேண்டாம். ஏனென்றால் தேவன் உங்களை அதற்காகவே அழைத்திருக்கிறார். And to the teenagers and the youth, I'm saying, don't get upset with your parents for that reason. இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் கூட நான் சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய தாய் தகப்பன் அவ்வாறாக உங்களை வளர்க்கும் பொழுது அதை குறித்து சலனம் அடைந்து கொள்ளாதீர்கள். Understand that they are trying to help you live a godly life before the Lord and build your life as a pilgrim walking through this life. ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் உங்களை அவ்வாறு வளர்ப்பது தேவனுக்கு முன்பாக ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழவும், இந்த உலகத்திலே நீங்கள் ஒரு பரதேசியாக இந்த இடத்தை சாதாரணமாக கடந்து செல்லும் ஒருவராக மட்டும் வாழுவதற்காகவே அவ்வாறாக அவர்கள் உங்களை சட்டத்திட்டங்களை In the same verse, in verse 11, Peter says, abstain from fleshly lusts which war against your soul. அதே 11ஆம் வசனத்திலே பேதுரு சொல்கிறதை காண்கலாம். ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி என்பதாக. Now Peter is talking to believers, those who know the Lord Jesus, and he's saying abstain from fleshly lusts. பேதுரு இதை கூறுவது தேவனை அறிந்த கிறிஸ்தவர்களுக்கு. அதிலே அவர் குறிப்பிடுகிறார் மாம்ச இச்சைகளை விட்டு விலகி என்பதாக. So we all have these areas in our lives where we are giving in to fleshly lusts, carnal cravings, temptations, things that God doesn't like, but we are doing those things. ஆகவே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு பகுதி இருக்கிறது, மாம்ச இச்சைக்குட்பட்ட பகுதி, மாம்ச தூண்டுதல்கள், மாம்ச ஆசைகள், தேவனுக்கு சில வேளை பிரியமில்லாத சில இச்சைகளுக்குட்பட்டிருக்கிற ஒரு பகுதி எங்கள் அனைவருக்குள்ளும் இருக்கும். For all of us, our fleshly lusts and temptations are different. Yours is different from the person sitting next to you. ஒவ்வொருத்தருக்கும் இடையிலே அந்த மாம்ச இச்சைகள், மாம்ச ஆசைகள் வேறுபட்டு இருக்கும். Some people may look very nice on the outside, but actually in their mind they may be thinking a lot of dirty thoughts. சில வேளையிலே ஒருவர் பார்க்கும் பொழுது மிகவும் நன்றாக இருப்பார், ஆனால் அவருடைய எண்ணங்கள் மிகவும் அழுக்கானவைகளாக இருக்கும். Some of us, we have anger issues. For the smallest thing we get angry and explode. சிலவர்களுக்கு மிகவும் கோபப்படுகிற, மிகவும் சீக்கிரமாக சினமடைகிற குணம் இருக்கலாம். Some of us have a tendency to tell lies even when there is no reason to tell a lie, we tell lies. சிலருக்கு பொய் சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் இல்லாத நேரத்திலும் பொய் சொல்லுகிற ஒரு தன்மை இருக்கும். Like for example, you have to go somewhere and you're late, you're still at home and somebody calls and says, where are you? And say, on the way, on the way. சில வேளையிலே நீங்கள் ஒரு இடத்திற்கு போக வேண்டியிருக்கும், அந்த நேரத்தில் உண்மையாகவே நீங்கள் வலிக்கிட்டு இருக்க மாட்டீர்கள், வீட்டிலே தான் இருப்பீர்கள், ஆனால் கால் பண்ணி சொல்லுங்க இந்தா வந்து கொண்டிருக்கிறேன் என்பதாக. Some of us, we are very greedy. When we see food, we are very greedy and we eat so much that other people don't have a chance. சிலர் இருக்கிறீர்கள் மிகவும் அதிகபட்ச ஆசையுடையவர்கள், உணவு என்று வந்துவிட்டால் பிறருக்கும் கூட வைக்காமல் சாப்பிடுகிற தன்மை சிலருக்கு இருக்கிறது. Some of us are very selfish. We don't give other people a chance to do things, or we don't listen to their point of view, but we only think of ourselves and what we want. நாம் சிலர் சுயநலமாக இருக்கிறோம், பிறரை பற்றி யோசிப்பதில்லை, பிறருடைய கருத்தை அவர்கள் முன்வைப்பதற்கு இடமளிப்பதில்லை, அவர்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்வதில்லை, இவ்வாறாக சுயநலமுடையவர்களாகவும் நாம் சிலர் இருக்கிறோம். So you see, we all have these areas of fleshly lust, right? ஆகவே உங்கள் அனைவருக்கும் புரிகிறதா, உங்களுக்கு இந்த மாம்ச இச்சைகளுக்கான ஒரு பகுதி எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. But we are not getting delivered from some of these things because we have decided this is who I am, this is part of my personality, I am like my mother, I am like my father, or everybody in my family is like that, and we are allowing those fleshly lusts to continue in our lives from generation to generation. சில வேளையிலே நாங்கள் யோசிக்க இதிலிருந்து விடுபடுவதற்கு நாங்கள் எத்தனிப்பதில்லை. ஏனென்றால் நாங்கள் சில சாட்டுகளை வைத்திருக்கிறோம். நான் என்னுடைய அம்மாவை போல, என்னுடைய அப்பாவை போல, இது என்னுடைய பரம்பரை பழக்கம் என்பதாக இவ்வாறு கூறியே அந்த மாம்ச இச்சைகளை பரம்பரையாக நாங்கள் எடுத்து செல்கிறோம். And we have thought that there is no deliverance from these things. நாங்கள் நினைத்திருக்கிறோம் இவ்வாறான விஷயங்களில் இருந்து விடுதலை இல்லை என்பதாக நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். But Peter told these believers, abstain from fleshly lust. That means you have control. You can break the chain, break the cycle of these sins in your life, and God expects you to do that.
ஆனால் பேதுரு கூறுகிறது என்னவென்றால் இந்த மாம்ச இச்சைகளுக்கு எதிராக நீங்கள் போராடுகிறீர்கள் என்பதாக. ஆகவே இவற்றிலிருந்து விடுபடுவதற்கான அந்த தைரியம், அதற்கான சாத்தியக்கூறு உங்களுக்கு இருக்கிறது. தேவன் அதை உங்களுக்கு தந்திருக்கிறார் என்பதாக பேதுரு குறிப்பிடுகிறார். But how do we do that? First we have to sit and reflect and ponder and search our hearts and our lives and say, Lord, what are the areas of fleshly lust in my life? ஆனால் அதற்கான முதல் படி என்ன? உங்களை நீங்களே கவனமாக தியானித்து உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உங்களுக்கான மாம்ச இச்சையுள்ள பகுதி என்னவென்று. If you are thinking dirty thoughts or immoral thoughts in your mind, only you will know and only you can deal with that. உங்களுடைய எண்ணங்களிலே அழுக்கான நியாயமில்லாத சிந்தனைகள் ஓடுவது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். When you are alone, if you are looking at things on your phone which you shouldn't look at, only you will know, only you can come out of that temptation. நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது உங்களுடைய மொபைல் ஃபோனிலே நீங்கள் பார்க்கக்கூடாத விஷயங்களை பார்க்கிறீர்கள் என்றால் அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். If you are telling lies and you are never getting caught, only you will know that you are telling these lies all the time. நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள் ஆனால் அதை யாரும் கண்டுபிடிக்கவில்லை என்றால் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பொய்யை நீங்கள் எவ்வளவு அதிகமாக நீங்கள் கூறி வருகிறீர்கள் என்பது. So ask God to show you what are the fleshly lusts in your life. எனவே தேவனிடம் கேளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மாம்ச இச்சையின் பகுதிகள் என்னவென்று காண்பிக்கும்படியாக. There's another way you can find out what are the fleshly lusts in your life. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மாம்ச இச்சைகளை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான இன்னொரு வழிமுறை உள்ளது. Ask your family members. உங்களுடைய குடும்ப அங்கத்தவர்களிடம் கேளுங்கள். What are the things that you see in my life? என்னுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்கிற இவ்வளவு இச்சையான காரியங்கள் என்ன என்று கேளுங்கள். Very quickly they will tell you, especially husband and wife, quickly they will tell. மிகவும் சீக்கிரமாக அவர்கள் கூறிவிடுவார்கள். குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையிலே அது இன்னும் சீக்கிரமாக நடந்துவிடும். But when you are telling, be ready with a helmet and all, because you might get hit after you tell. ஆனால் அதை கூறும் பொழுது ஹெல்மெட் எல்லாம் அணிந்து கவனமாக இருங்கள், ஏனெனில் அதற்கு பிறகு உங்களுக்கு தாக்குதல்கள் நடக்கவும் வாய்ப்புண்டு. But it is very helpful to ask the people whom we live with, what do you see in my life? Do you see anything in my life that I need to put right before God? எங்களோடு கூட வாழுகிறவர்களிடத்திலே அவ்வாறாக கேட்பது ஒரு நல்ல காரியம். நான் எதை நீக்க வேண்டும், தேவனுக்கு முன்பாக நான் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கு நான் என்னை அறிந்து கொள்ள அது ஒரு நல்ல ஒரு படிமுறை. Because all of us can be very good and holy for these 2 hours when we come to church, no? ஏனெனில் இந்த 2 மணித்தியாலங்கள் சர்ச்சுக்கு நாங்கள் வரும் பொழுது நாங்கள் மிகவும் பரிசுத்தமானவர்களாகவும் நல்லவர்களாகவும் இருப்போம். It's not that we are putting on a show. இது நாங்கள் ஒரு நாடகத்தை நாங்கள் நடத்துவது அல்ல. But for 2-3 hours we can control ourselves. We can control our anger, we can control our words, we can control. We have self-control for a short time. ஆனால் அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் ஒரு 2-3 மணித்தியாலங்கள் நாங்கள் எங்கள் சுயத்தை நாங்கள் கட்டுப்பாட்டுகள் வைத்துக் கொள்கிறோம். எங்களால் கோபப்பட மாட்டோம், பிழையானவற்றை பேச மாட்டோம், கட்டுப்பாடாக இருக்கிறோம். But to live a life with fruit of the Spirit all the time is very difficult. Without the grace of God we can't do it. We can't do it. ஆனால் எல்லா வேளையிலும் தேவ ஆவியின் கனிகளோடு வாழுவது என்பது மிகவும் கஷ்டமான காரியம். தேவனுடைய துணை இல்லாமல், கிருபை இல்லாமல் அந்த விஷயத்தை செய்ய முடியாது. But Peter is telling us we can and we must. ஆனால் பேதுரு கூறுகிறார் எங்களால் அதை செய்ய முடியும், செய்ய வேண்டும் என்பதாக. And then he tells us why. பேதுரு இதற்கு ஏன் என்பதற்கான பதிலை கூறுகிறார். Look at verse 12. 12ஆம் வசனத்தை வாசிப்போம். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். What does it say? It says that our conduct must be honorable among the Gentiles. That means our lives should have some honor amongst the people we are living who don't know the Lord. பேதுரு இதன் மூலம் சொல்லுகிறது என்னவென்றால் எங்களுடைய நடத்தையானது எங்களை சூழ்ந்திருக்கிற மக்கள், அதாவது தேவனை அறியாத மக்களுக்கு மத்தியிலே வித்தியாசமானதாகவும் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தத்தக்கதாகவும் இருக்க வேண்டும் என்பதாக. And they can either see good works flowing out of our lives and glorify God. அவர்கள் ஒன்று செய்யலாம், ஒன்று எங்களுடைய நல் நடத்தையை பார்த்து அவர்களும் தேவனை ஆராதிக்கலாம், அல்லது or our lives can be lived in a way which brings shame and dishonor to our God. அல்லது எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவர்கள் தேவனை அவமதிக்கவும் கூடும். So we see here that Peter is saying
People are watching you and your life is on display. பேதுரு இதில் கூறுவது என்னவென்றால் உங்களுடைய வாழ்க்கையை அனைவரும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய நடத்தை அனைவருக்கும் தென்படும் விதத்திலே இருக்கிறது என்பதாக. Therefore, as a Christian, we can't say, I don't care what anybody thinks. ஆகவே ஒரு கிறிஸ்தவராக மற்றவர் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்பதாக நீங்கள் கூற முடியாது. Now, sometimes in our society, one generation cares a bit too much what people think. Older generation, everything is what other people think. எங்களுடைய சமூகத்திலே ஒரு பழக்கம் இருக்கிறது. சற்று பழைய பரம்பரையிலே இருக்கிறவர்கள் மற்றாக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி அதிகம் யோசிப்பார்கள். Everything that we do is to show somebody so they will think good of us. நாங்கள் செய்கிற எல்லாமே மற்றவர்கள் எங்களை பற்றி நல்லதாக நினைக்க வேண்டும் என்பதற்காக செய்ய வேண்டும் என்று கூறுவார்கள். But then we have another generation that is coming up that says, I don't care what anybody thinks. அவர்களுக்கு அடுத்ததாக ஒரு சந்ததி வருகிறது. மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது எனக்கு துளியளவும் கவலை இல்லை என்றும் என கூறும் ஒரு சந்ததி. So when these two generations are living in the same house, we have a big problem. இந்த இரண்டு துருவங்களிலே இருக்கிற இந்த இரண்டு சந்ததியும் ஒரு வீட்டுக்குள் இருக்கும் பொழுது அங்கு பெரிய ஒரு பிரச்சனை உண்டாகிறது. But the word of God says that we are living amongst those who don't know the Lord, and we have to care what people think and how our lives reflect to people who don't know the Lord. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நாங்கள் தேவனை அறியாதவர்களின் மத்தியிலே நாங்கள் வாழுகிறோம். ஆகவே பிறர் எங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி நாங்கள் யோசிப்பது கட்டாயம் என்பதாக. Yes, it's true that God looks at your heart. அது உண்மை, தேவன் எங்களுடைய உள்ளங்களை தான் பார்க்கிறார். But man looks on the outside. That's the reality. ஆனால் மனிதன் உங்கள் வெளித்தோற்றத்தை அல்லவா பார்க்கிறான், அதுதான் உண்மை. And we are called to live lives not to impress people, but we are called to live lives that will cause others to glorify God. நாங்கள் பிறரை பிரியப்படுத்துவதற்கான வாழ்க்கையை வாழுவதற்காக அழைக்கப்படவில்லை. ஆனால் எங்கள் வாழ்க்கையின் மூலம் அவர்கள் தேவனை காண வேண்டும், அப்பாறான வாழ்க்கையை வாழவே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Now in verse 13 and 14, Peter says this. 13-14 வசனங்களிலே பேதுரு இவ்வாறு கூறுகிறார், நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள் என்பதாக. So he's saying, live your life in a way that people can glorify God. அவர் கூறுகிறார், உங்களுடைய வாழ்க்கையை பிறர் தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதாக வாழுங்கள் என்று. And in that process, submit yourself to a structure of authority for the Lord's sake. ஆனால் அவ்வாறாக வாழுகிற நேரத்திலே இந்த உலகத்திலே இருக்கிற அதிகார கட்டமைப்புக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து போகுங்கள் தேவனுக்காக என்பதாக கூறுகிறார். Because in verse 15 it says, this is the will of God, that by doing good you might put to silence the ignorance of foolish men. ஏனெனில் 15 வசனத்திலே கூறுகிறார், நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்பதாக. God has made structures of authority in our home, in our church, in our society. தேவனானவர் எங்களுடைய சமூகத்திலே, ஆலயத்திலே, குடும்பத்திலே அதிகார கட்டமைப்புகளை அமைத்திருக்கிறார். We may not like to come under that structure of authority. அந்த அதிகார கட்டமைப்புக்கு அடிபணிவதற்கு எங்களுக்கு சில வேளை விருப்பம் இல்லாமல் இருக்கும். Sometimes we look at the person who is above us, and if there are certain wrong things or faults in their lives, then we think we don't have to come under that person, or we don't have to take their instructions. சில வேளையிலே அதிகாரத்திலே எங்களுக்கு சற்று மேலே இருக்கிறவர்களை நாங்கள் பார்த்தால் அவர்களிடம் சில குறைகள், சில தவறான விஷயங்கள் இருக்கும். அப்பொழுது நாங்கள் யோசிப்போம், இவருக்கு கீழே நான் இருக்க தேவையில்லை, இவருக்கு நான் அடிபணிய தேவையில்லை என்பதாக. Even the Jews in this time whom Peter was talking to were living under foreign domination and some very wicked rulers. இந்த பேதுரு இந்த பகுதியை எழுதிய சமகாலத்திலே யூதர்களும் அவ்வாறான ஒரு வாழ்க்கை, அதாவது அந்நிய அதிகாரத்தின் கீழே அவர்கள் வாழ்ந்த ஒரு நேரம் அது. They were living in a society where they were oppressed in their jobs, in their community. They were being oppressed by people who were over them.
அந்த சமகாலத்திலே யூதர்கள் தங்களுக்கு மேலே தங்களை அதிகாரம் பண்ணுகிறவர்களினாலே சமூக ரீதியிலும் தொழில் ரீதியிலும் அடக்கி ஆளப்பட்டார்கள். But in that environment, Peter says, submit yourself to every ordinance of man for the Lord's sake. ஆனால் அவ்வாறான சூழலிலேயும் பேதுரு அவர்களுக்கு கூறுவது என்னவென்றால், நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள் என்பதாக. And verse 15 again it says, for this is the will of God. 15ஆம் வசனத்திலே அவர் கூறுவது இது தேவனுக்கு சித்தமாய் இருக்கிறது என்பதாக. So my precious brothers and sisters of all ages, this morning I want to encourage us to obey the structure of authority wherever God has placed us. எனக்கு அன்பான எல்லா வயதிற்கு முற்பட்ட சகோதரரே சகோதரிகளே உங்களிடம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நீங்கள் வாழுகிற சூழலே இருக்கிற அதிகார கட்டமைப்புகளுக்கு கீழ்ப்படியுங்கள். Recently I was speaking at a conference. நான் ஒரு மகாநாட்டிலே நான் பேசிக் And கொண்டிருந்தேன். there was a question and answer time during that session. ஒரு வினாவிடை நேரம் அந்த நேரத்திலே வந்தது. And one person got up and said, Pastor, so you are leading a congregation and you are head of that. How do you manage that with your home? And are you the head in your home also? அதிலே ஒரு நபர் என்னிடம் ஒரு கேள்வியை கேட்டார். பாஸ்டர், நீங்கள் சபையிலே ஒரு தலையாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு கீழே ஒரு சபை இருக்கிறது, இதையும் வீட்டையும் எப்படி நீங்கள் சமாளிக்கிறீர்கள், வீட்டிலையும் நீங்களா அதற்கு தலைமை தாங்குகிறீர்கள் என்பதாக. But you know, wherever we are, God has placed us in that structure. We have to understand that structure for that place. ஆனால் நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், தேவனங்களை பல்வேறு இடங்களிலே வைத்திருக்கிறார். அந்த இடத்திற்கான அவ்வவிடத்துக்கான அதிகார கட்டமைப்பை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Wherever you are, maybe in your workplace or somewhere, you may be in a place where you are the authority, you are the power. சில வேளைகளிலே உங்களை தொழிலாக இருக்கட்டும் அல்லது வேறு சூழலிலே அதிகாரம் உங்களோட கையிலே இருக்கும். அதாவது ஒன்றை செயல்படுத்துவதற்கான அதிகாரம் உங்களோட கையிலே இருக்கும் ஒரு நபராக நீங்கள் இருக்கலாம். Then in another environment, you may be the one who is under someone else's authority. ஆனால் இன்னொரு சூழலிலே நீங்கள் அதிகாரத்துக்கு கீழே வேறொரு அதிகாரத்துக்கு அடிபணியும் ஒரு நிலையிலே நீங்கள் இருக்கலாம். Now, one misunderstanding that we sometimes have is that if there is a woman who is doing ministry, that the Bible says to submit to your husband, that you have to submit to all the husbands. You don't have to submit to all the husbands, submit to your husband. ஒரு பிழையான புரிதல் உள்ளது. ஒரு பெண் ஒருவர் ஊழியம் செய்கிறார் என்றால் வேதாகமத்திலே கூறப்பட்டிருக்கிறது, மனைவிமாரே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்பதாக. அதை வைத்துக்கொண்டு ஊழியம் செய்யும் ஒரு பெண் எல்லா புருஷருக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்கிற ஒரு பிழையான புரிதல் உண்டு. அவ்வாறாக இல்லை, அவரவர் தங்கள் சொந்த புருஷருக்குத்தான் கீழ்ப்படிய வேண்டும். So in my house I submit to my husband. எனது வீட்டிலே நான் என்னுடைய புருஷருக்குத்தான் கீழ்ப்படுகிறேன். In some other environments where God has put me in a place of authority, I have people who may have to submit to me. ஆனால் சில சூழல்களிலே நான் ஊழியம் செய்கிறதாக இருக்கட்டும், வேறு சில சூழல்களிலே எனக்கு கீழ்ப்படிய வேண்டிய சந்தர்ப்பங்களும் உண்டு. But we should not get confused. அந்த விஷயத்திலே நாங்கள் குழம்பி போகக்கூடாது. Wherever we are, for that place we have to obey our authorities. நாங்கள் எங்கே இருக்கிறோமோ அந்த அதிகார கட்டமைப்புக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். Now sometimes as young people we may do very well in life, very early on in life, earn a lot of money and know a lot more things than our parents. சில இளைஞர்கள் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் விரைவாக நாங்கள் உழைத்திருப்போம், விரைவாக நாங்கள் காசுகளை சம்பாதித்திருப்போம். அதற்காக உங்களுடைய தாய் தகப்பனை விட உங்களுக்கு நிறைய தெரியும், நிறைய அனுபவப்பட்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் நினைக்கக்கூடும். And in the place where you are working, you may be the lead in a team, you may be the boss and have people who are submitting to you. உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே நீங்கள் பாஸாக இருக்கக்கூடும், லீடராக இருக்கக்கூடும். அப்பொழுது உங்களுக்கு கீழ்ப்படுகிற ஒரு கூட்ட தொழிலாளர்கள் அங்கே இருப்பார்கள். But remember, when you go back home at 6 o'clock, you are under the authority of your parents. ஆனால் ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், வேலை முடித்து 6 மணிக்கு நீங்கள் வீட்டை போனால் அங்கே உங்களுடைய தாய் தகப்பனின் அதிகாரத்தின் கீழ் தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை. Of course this will change with every season of life, but if you are still a youth or a young person living at home under your parents, then however much authority you may have in your school or your workplace, when you are in that home environment, you have to submit to authority. ஆனால் இந்த கட்டுப்பாடு வாழ்க்கையின் ஒவ்வொரு பருவங்களிலும் மாறி வரும். ஆனால் தற்காலத்தில் இளைஞர்களாக இருப்பவர்களுக்கு நான் கூற விரும்புகிறேன், உங்கள் வீட்டில் இருக்கிற தாயின் தகப்பனுக்கும் கீழே அவர்களுடைய அதிகாரத்துக்கு கீழே தான் நீங்கள் இருக்கிறீர்கள், அதற்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை. All the authorities over us are human beings and they are flawed.
எங்களுக்கு அதிகாரத்திலே மேலே இருக்கிற ஒவ்வொருத்தரும் மனிதர்கள்தான், அவர்களிடம் குற்றம் இருக்கிறது. So your boss, he is a human being and he makes mistakes. Your cell leader, he or she is a human being and makes mistakes. Your pastors, your leaders in every forum you are, even your parents, they are human beings and they make mistakes. உங்களுடைய பாஸாக இருக்கட்டும், பாஸ்டராக இருக்கட்டும், வீட்டுக்கூட்ட தலைவராக இருக்கட்டும், உங்களுடைய பெற்றோராக இருக்கட்டும், உங்களுடைய அதிகாரத்திலே உங்களுக்கு மேலே இருக்கிற எல்லாரும் மனிதர்கள்தான். அவர்களிடமும் தவறுகள் உண்டு, அவரும் தவறுகள் செய்வார்கள். அதுகளை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். Not even mistakes, sometimes some of the authorities we have to come under may be wicked. சில வேளையிலே அவர்கள் தவறுதல்களை செய்பவர்களாக மட்டும் இருக்க மாட்டார்கள், முற்றிலுமே மிகவும் மோசமான ஒரு குணத்தை கொண்டவர்களாக கூட இருக்கலாம். They may be unfair. அவர்கள் நியாயமில்லாத விஷயங்களை செய்பவர்களாக இருக்கலாம். Sometimes even in ministry we may have a leader who we think is unfair. சில ஊழியங்களில் கூட எங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கலாம், அவர் நியாயமில்லாத விஷயங்களை செய்கிறார் என்பதாக எங்களுக்கு தோன்றக்கூடும். But no matter who our authority is, the Bible is calling us to submit as if we are submitting to the Lord. ஆனால் அவர்கள் எவ்வாறான ஒரு நபராக இருந்தாலும் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும், அதுவே தேவனுக்காக அதுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதே வேதம் எங்களுக்கு கூறுகிறது. And God will bless us and His light will shine upon us and help us to be a light in our dark world. அவ்வாறாக நாங்கள் செய்யும் பொழுது இந்த இருள் நிறைந்த உலகத்திலே தேவன் எங்களுக்கு வெளிச்சமாகவும் எங்களுக்கு பாதை காட்டுகிற தீபமாகவும் அவர் எங்களோடு இருப்பார். Now I know that the word of God is speaking very hard things to us this morning. இந்த காலை வேளையிலே தேவனுடைய இந்த வார்த்தையானது எங்களிடம் மிகவும் கடினமான சில விஷயங்களை பேசுகிறது என்பதை நான் அறிகிறேன். Especially in the area of submission, it's not an easy thing for us. அர்ப்பணிப்பு என்பது எங்களுக்கு மிகவும் இலகுவான ஒரு காரியம் அல்ல. If we take every kind of person in society, submission is hard. யாராக இருந்தாலும் சமூகத்திலே நீங்கள் எவ்வாறான ஒரு நபராக இருந்தாலும் அர்ப்பணிப்பது என்பது கொஞ்சம் கஷ்டமான விடயம்தான். As men, submitting to anyone is hard because men have a big ego usually. ஆணாக இருப்பதிலே இன்னும் ஒரு அதில் மிகவும் கடினம் இருக்கிறது. ஏனென்றால் ஆண்களுக்கு பொதுவாகவே ஈகோ என்பது அதிகம். But the word of God in Ephesians also says that not only should a wife submit to a husband, but there should be mutual submission. They should submit to one another. So there are places where even in the home, as husband and wife, you have to submit to each other. வேதாகமம் மனைவி தன்னுடைய சொந்த புருஷனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை கூறுகிறது. ஆனால் இருவருக்கும் இடையிலே, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே பரஸ்பரமான அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும் என்பதையும் குறிப்பிடுகிறது. As women also, submitting sometimes is hard because we think we know better. பெண்களாகி எங்களுக்கும் சில வேளை கடினமாக இருக்கும் அர்ப்பணிப்பதற்கு. ஏனென்றால் எங்களுக்கு அதிகம் நிறைய தெரியும் என்பதாக நாங்கள் நினைத்துக் கொள்வோம். Sometimes we may think that our husband doesn't understand this situation properly, therefore I don't have to obey, I don't have to listen to what he is saying. சில சமயங்களிலே நாங்கள் யோசிக்கக்கூடும், என்னுடைய கணவனுக்கு இது ஒன்றும் புரிய போவதில்லை, அவரால் இதை புரிந்து கொள்ள முடியாது, ஆகவே நான் அவருக்கு கீழ்ப்படிய தேவையில்லை. God is saying submit anyway as if you are submitting to me. ஆனால் தேவன் கூறுகிறது என்ன, நீங்கள் எனக்கு அர்ப்பணிப்பாக இருப்பது போல எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் நீங்கள் அர்ப்பணியுங்கள் என்பதாக. As young people also, submission in today's world, submission is a very dirty word. We don't want to listen to anybody. இளைஞர்களாகிய எங்களுடைய உலகத்திலேயும் இந்த அர்ப்பணிப்பு, அடிபணிவது என்பது ஒரு அழுக்கான ஒரு வார்த்தையாக நாங்கள் பார்க்கிறோம். யாருக்கும் கீழ்ப்படிவதற்கு எங்களுக்கு சம்மதம் இல்லை. The world is teaching our young people to be independent, to think for themselves, to speak for themselves, to disrespect authority and never obey. That's what the world is teaching our young people in this generation. இந்த சந்ததியிலே, இந்த காலத்திலே நம்முடைய இளைஞர்களுக்கு இந்த உலகம் கற்பிப்பது என்னவென்றால், நீ அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய தேவையில்லை, நீ அதிகாரத்தை அவமதிக்கலாம், உனக்காக நீ யோசி, சுதந்திரமாக வாழு என்பதை. But the Bible is teaching us a different way. ஆனால் வேதம் அவர்களுக்கு கற்பிப்பது வேறு ஒரு விடயம். So to young people I say, even if you are making more money than your parents, even if you know English better than them, or you think you have a better education than them, learn your structure of authority and follow the word of God. ஆனால் இளைஞர்களுக்கு நான் ஒன்று கூற விரும்புகிறேன். உங்கள் பெற்றோரை விட நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கலாம், அதிகமாக உங்களுக்கு கல்வி தகமை இருக்கலாம், உங்களுக்கு இன்னும் நிறைய ஆங்கிலம் தெரிந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தாய் தகப்பனுடைய
அதிகாரத்தின் கீழ்தான் இருக்கிறீர்கள் என்பதை. Sometimes we fight against every kind of authority in our home, in our school, in our workplaces and even in church. நாங்கள் எங்களுடைய வித்தியாசமான சூழல், அது வேலையாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் ஆலயமாக கூட இருக்கட்டும், எங்களுக்கு இருக்கிற அதிகார கட்டமைப்பை நாங்கள் அவமதிக்கலாம். And you know, when we fight against authority, it makes that environment very unpleasant. நாங்கள் அதிகாரத்துக்கு எதிராக போராடும் பொழுது அந்த சூழ்நிலை மிகவும் அலங்கோலமாகி விடுகிறது. When we resist authority in the home becomes a very unpleasant place. நாங்கள் வீட்டிலே அதிகாரத்தை நிராகரிக்கும் பொழுது அதற்காக நாங்கள் அதற்கு எதிராக போராடுகிற வேளையிலே வீட்டு சூழ்நிலை அலங்கோலமாகி விடுகிறது. When we refuse to submit to authority in our workplaces, what happens? We will not enjoy our work, but the work will feel like a real burden on us every day. Something we have to do, but we are not enjoying it or we don't get any fulfillment out of it. வேலை ஸ்தலத்தில் கூட உங்கள் வேலையிலே உங்களுக்கு அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கான அதிகாரத்தை நீங்கள் மறக்கும் பொழுது, அதுக்கு கீழ்ப்படிய மறக்கும் பொழுது, வேலை ஸ்தலமானது நீங்கள் விரும்பி செய்கிற ஒரு இடம் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சுமையாக மாறிவிடும். செய்கிற வேலையை நீங்கள் கட்டாயத்தின் நிமித்தம் மாத்திரமே நீங்கள் செய்வீர்கள். And you know, when we rebel or when we refuse to submit in ministry, you make it unpleasant for yourself as well as very difficult and painful for the one who has to lead you. ஊழிய சூழ்நிலைகளிலும் கூட நீங்கள் இவ்வாறாக அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய மறுக்கும் பொழுது, அதனை நிராகரிக்கும் பொழுது அந்த ஊழிய சூழலும் அலங்கோலமாகி விடுகிறது. அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தலைமை தாங்குகிறவர்களுக்கும் ஒரு கடினமான நேரத்தை நீங்கள் கொடுக்கிறீர்கள். So God is calling us to change our hearts this morning, I believe. இந்த காலை வேளையிலே தேவன் எங்களுடைய மனங்களை மாற்றி அமைப்பதற்காக அழைக்கிறார். I don't know if anybody here has been struggling in this area, and that is why God is leading me to share on it. But I just want to encourage us to open our hearts before the Lord, because He knows everything that is going on in our minds. சில சமயத்திலே நான் பேசிய இந்த பகுதி குறித்து போராடுகிற நபர்கள் நீங்கள் இந்த சமயத்தில் இருக்கலாம். அதனால் தான் தேவன் எனக்கு இந்த வார்த்தையை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள தூண்டி இருக்கிறாரோ தெரியவில்லை. இந்த வேளையிலே அவ்வாறான மனம் இருக்கிறவர்கள் உங்கள் மனங்களை தேவனுக்கு முன்பாக திறக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Can we close our eyes for a few moments and reflect on this word? நாங்கள் கண்களை மூடி சற்று நேரம் இந்த வார்த்தையை குறித்து தியானிப்போம். Maybe you are going through a difficult time in some environment where you are. சில சமயங்களிலே நீங்கள் வாழுகிற ஒரு சூழலிலே நீங்கள் ஒரு கடினமான நேரத்துக்குள்ளாக போய் கொண்டிருக்கலாம். Maybe there is some conflict in your life right now because you do not want to come under authority, or you do not want to follow some instructions that has been given to you, or you don't like the person who is telling you this. சில சமயங்களிலே ஒரு அதிகாரத்துக்கு உங்களால் கட்டுப்பட முடியாமல், சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட முடியாமல், சில வேளை அதிகாரத்தில் இருக்கிற நபரை உங்களுக்கு பிடிக்காமல், இந்த விஷயங்களினாலே நீங்கள் சில முரண்பாடுகளுக்குள்ளாக போய்கொண்டிருக்கலாம். Perhaps there is some conflict even in your home because someone who needs to submit is refusing to do that. சில சமயங்களிலே உங்கள் வீடுகளில் கூட அர்ப்பணிக்க வேண்டிய பகுதியில் இருக்கும் ஒருவர் அதை செய்யாததினாலே உங்கள் வீட்டிலே ஒரு முரண்பாடான சூழ்நிலை போய்கொண்டிருக்கலாம். At this moment, it's very easy to think of what other people are not doing, but I encourage you to look at your own heart and the area in which God is speaking to you this morning for your own life. இந்த வேளையிலே நாங்கள் பிறர் செய்கிற குற்றத்தை குறித்தும் பிறருடைய நடத்தை குறித்தும் யோசிப்பது மிகவும் இலகு. ஆனால் இந்த காலை வேளையிலே நான் கேட்டுக்கொள்வது உங்களை குறித்து, உங்களுடைய சுயமான நடத்தையை குறித்து ஆராயும்படியாக. As I said, in some environments, like even in church, we may be all equal, but in our home, we do have to come under somebody's authority. And maybe that is a struggle for some of you this morning, but God is speaking to you. நான் கூறியது போலவே ஆலயத்திலே சில வேளை எல்லாவரும் சமமான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் வீட்டிலே போகும் பொழுது நீங்கள் ஒரு அதிகாரத்துக்கு கீழ்ப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அது உங்களுக்கு மிகவும் கஷ்டமான ஒரு நேரமாக இருக்கலாம். When God is speaking to you and you feel a little discomfort in your heart, don't push that away and say, no, that's not me, I don't want to listen.
இந்த சமயத்திலே தேவன் உங்களிடம் பேசக்கூடும். இதை குறித்து உங்களிடம் பேசும் பொழுது உங்களுக்கு மனம் சிலது சலனமாக இருக்கும். அந்த வேளையிலே அதை நீங்கள் உதறி போடாதீர்கள். இல்லை இல்லை, இது எனக்கு கூறவில்லை என்பதாக அதை மறுதலித்து விடாதீர்கள். Because if you push away the voice of God in moments like this, when you really want to hear from him, he will not be speaking to you. இந்த மாதிரியான நேரங்களிலே தேவன் உங்களிடம் பேசும் பொழுது அவருடைய குரலை நீங்கள் மறுத்தீர்கள் ஆனால் இதற்கு பின் தேவன் உங்களிடம் பேசவே முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். Maybe in the ministry that you are serving, there is some conflict because you are not submitting to authority. சில வேளை நீங்கள் செய்கிற ஊழியத்திலே நீங்கள் ஒரு அதிகாரத்திற்கு கீழ்ப்பட மாட்டேன் என்று மறுக்கிறதுனாலே அந்த ஊழிய சூழ்நிலையிலே இப்பொழுது ஒரு முரண்பாடான சிக்கலான ஒரு நேரம் போய்கொண்டிருக்கலாம். Maybe somebody has spoken something into your life, but you don't want to listen, you don't want to submit, you don't want to obey. சில வேளையிலே சிலர் உங்களுக்கு சில விஷயங்களை கூறியிருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுக்கு அதுக்கு கீழ்ப்படிய விருப்பமில்லை, அதை நீங்கள் மறுத்து கொண்டிருக்கலாம். Maybe in the place where you are working, there is some conflict because of this reason too. சில வேளையிலே நீங்கள் வேலை செய்கிற இடத்திலேயும் இந்த காரணத்தினாலே ஒரு முரண்பாடான சிக்கலான நேரம் போய்கொண்டிருக்கலாம். But God is calling you to lay down those feelings right now. ஆனால் தேவன் உங்களை இந்த காலைவெளியிலே அழைக்கிறார், இவ்வாறான நேரங்களை, இவ்வாறான பகுதிகளை அவருக்கு முன்பாக அர்ப்பணிக்கும்படியாக. God wants to do a work in your life even these few moments. தேவன் இந்த காலை வேளையிலே உங்கள் வாழ்க்கையிலே செயல்பட விரும்புகிறார். And he's saying, do it for my sake. அவர் கேட்பது எனக்காக செய் என்பதாக. Do it as if you are doing it unto me. அவர் கேட்பது நீ எனக்கு அர்ப்பணிப்பது போல நீ செய் என்பதாக. Do it because it is my will for you to submit to authority. அவர் சொல்லுவது நீ கீழ்ப்படிவது என்னுடைய சித்தமாக இருக்கிறது, அதனால் கீழ்ப்படி என்பதாக. Father, we come before you this morning. பிதாவே, இந்த காலை வேளையிலே நாங்கள் உமக்கு முன்பதாக வருகிறோம். Your word is a double-edged sword. உம்முடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. It comes to cut through the areas of our lives which need your intervention. எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் நுழைய வேண்டிய பகுதிகளை நுழைத்து அறுத்து செல்கிற வல்லமையை உடையதாக இருக்கிறது. And this morning we bring our lives, we bring our situations before you, God. இந்த வேளையிலே எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய சூழ்நிலைகளை உமக்கு முன்பதாக நான் அர்ப்பணிக்கிறேன். Whatever areas we need to change, Lord, you help us, we ask. நாங்கள் மாற்ற வேண்டிய பகுதிகள் எங்கள் வாழ்க்கையிலே இருந்தால் அதை மாற்றுவதற்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். We lay down our pride. எங்களுடைய பெருமைகள், We lay down our own ideas. எங்களுடைய சுய சிந்தனைகள், We lay down our stubbornness. எங்களுடைய பிடிவாத குணங்கள், And we want to submit unto you, Lord. இவை அனைத்தையும் உம்மிடத்திலே நாங்கள் அர்ப்பணிக்க விரும்புகிறோம். Lord, I pray this morning இந்த காலை வேளையிலே நான் உம்மிடம் ஜெபிக்கிறேன், that even as your children go back to their homes, that their homes would be transformed because of this word, Lord. உங்களுடைய பிள்ளைகள் இன்று வீட்டுக்கு செல்லும் பொழுது இன்று கேட்ட வார்த்தையின் நிமித்தம் அவர்களுடைய வீட்டு சூழ்நிலை மாறி இருக்க வேண்டும் என்பதாக. Lord, transform the husbands and the fathers. கணவர்களையும் தகப்பன்மார்களையும் மாற்றும். Transform the wives and the mothers. மனைவிமாரையும் தாய்மாரையும் நீர் மாற்றும். Transform the children and the young people, Lord. சிறுவர்களையும் இளைஞர்களையும் நீர் மாற்றும் And கர்த்தாவே. let our lives reflect your grace. அவர்களுடைய வாழ்க்கை உம்முடைய வழிகளை கூறுவதாக மாறட்டும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். Let's rise to our feet and let's worship the Lord. And even as we do that, let's dedicate our lives to Him afresh. நாங்கள் எழுந்திருந்து நாங்கள் தேவனை இன்னொரு முறை ஆராதிக்க போகிறோம். அவ்வாறு ஆராதிக்கிற வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். God is calling us to live lives that are different. தேவன் எங்களை அழைப்பது வேறுபட்ட வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வாழுவதற்கு. Different from the people around us. எங்களை சுற்றி இருக்கிறவர்களை விட வித்தியாசமான ஒரு So வாழ்க்கை. they will see the difference in our lives and give glory to God. ஆகவே அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த வித்தியாசத்தை பார்த்து தேவனை மகிமைப்படுத்த அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். எங்களோடு
We just ask for your peace into every situation, Lord, this morning. தேவனே உம்முடைய சமாதானத்தை இந்த ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்குள்ளாகவும் நான் கேட்டுக்கொள்கிறோம். Even as we begin to submit in the places that you have sent us, Lord, நீங்கள் எங்களை அனுப்பி இருக்கிற இடங்களிலே நாங்கள் அர்ப்பணிக்க ஆரம்பிக்கும் பொழுது we pray for peace in our homes, Lord. எங்களுடைய வீடுகளிலே சமாதானத்திற்காக We ஜெபிக்கிறேன். pray for peace in our ministries, Lord. எங்களுடைய ஊழியங்களிலே சமாதானத்திற்காக Pray ஜெபிக்கிறேன். for peace in our communities. நாங்கள் வாழுகிற சமூகங்களிலே சமாதானம் Lord, உண்டாகும்படியாக for peace in ஜெபிக்கிறேன். our workplaces, Lord. எங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே சமாதானம் உண்டாகும்படியாக Even as we ஜெபிக்கிறேன். commit to being the people who you have called us to be, Lord, நீங்கள் எங்களை அழைத்திருக்கிறபடி நாங்கள் வாழுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கும் பொழுது we pray, Lord, that our lives would point others to you, Lord. நான் பிறருக்கு நான் ஒளியாக இருக்கிறதற்கு எனக்கு உதவி செய்யும்படியாக They will see our good works and glorify you, Lord. அவர்கள் என்னிடத்தில் இருக்கிற நல்ல நடத்தைகளை பார்த்து உம்மை மகிமைப்படுத்த உதவி Hallelujah, Lord. செய்யும். Even as a young person, that our good works would bring glory to you, Lord. கர்த்தாவே, எங்கள் இளைஞர்களாக நாங்கள் செய்கிற ஒரு நல்ல நடத்தையும் உங்களை மகிமைப்படுத்தத்தக்கதாக இருக்கும்படியாக Even as a ஜெபிக்கிறேன். mother or a father, that our good works would give you glory, Lord. ஒரு தாயாக தகப்பனாக நாம் செய்யும் நல்ல நடத்தைகள் உம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். Even as a person who is working in our workplace, Lord, that the way we live, the way we submit will bring honor to you, Lord Jesus. ஒரு வேலை ஸ்தலத்திலே நான் ஒரு ஊழியராக இருக்கிற வேளையிலே நான் செய்கிற ஒவ்வொரு காரியங்கள் என்னுடைய நடத்தைகள் உம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்று We ஜெபிக்கிறேன். commit ourselves into your hands, Lord. எங்களை உமது கரங்களிலே அர்ப்பணிக்கிறேன் கர்த்தாவே. And now may the grace of our Lord Jesus Christ, இந்த வேளையிலே நாங்கள் தேவனை நாங்கள் போற்றுகிறோம். the love of God our Father, அவருடைய தகப்பனுடைய அன்பு and the fellowship of the blessed Holy Spirit பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் rest and remain with us எங்களோடு கூட இருப்பதாக today and always. இன்றும் எப்பொழுதும். Amen. ஆமென். God bless you and have a wonderful week.